திவ்யதேசம். முக்தி தரும் க்ஷேத்திரங்களுக்குள்ள முதல் க்ஷேத்திரம் ராமனுடைய ஜென்மபூமி அயோத்தியான்னு பார்த்தோம். இப்போ கிருஷ்ணகா ஜன்மபூமி மதுரா நகரம். மதுரா நாம நகரி புண்ணியா பாபஹரி சுபா மதுரா வடமதுரை மாயனை மண் வடமதுர மைந்தனை தூய பெருநீர் யமுனத்துறவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் மணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனைன்னு பாசுரமொல்லி. அந்த மதுரா நகரத்துக்கு வந்திருக்கோம். கிருஷ்ணகா ஜன்மபூமி ஆவணி மாசத்திலே ரோகிணி நட்சத்திரத்திலே அஷ்டமி திதியிலே தெய்வ தேவகிக்கும் வசுதேவருக்கும் கண்ணன் அவதரித்தார். வேண்டி தேவரிறக்க வந்து பிறந்ததும் வீங்கிருள்வாய் பூண்டான் நன்னபுலம்ப போய் அங்கோராய்க்கலும் புக்கதும் காண்டலின்னி வளர்ந்து கஞ்சனை துஞ்ச வஞ்சம் செய்ததும் ஈண்டு நான் அலத்த பெத்தேன் எனக்கென்ன இகழுளதேன்னு நம்மாழ்வாருடைய பாசுரம். பிறந்ததே ரொம்ப ஆச்சரியம். பிறந்த மாயா பாரதம் புருதமாயா. அவன் பிறந்தான் நினைத்தாலும் வளர்ந்தான் நினைத்தாலும் நம்ம அடுத்த பிறவி எடுக்க வேண்டான்னு கண்ணனே 4வது அத்தியாயத்தில் சொல்றார். ஜன்ம கர்மச்ச மே திவ்யம் ஏவம் யோவேத்தி தத்வதா தியக்த்வாதேகம் புனர்ஜன்மனைதி மாமேதி சோர்ஜுன. நான் பிறந்தேன் என்னும் வளர்ந்தேன் என்னும் புரிஞ்சிட்டியானால் கடைசி பிறவி சரீரத்தை துறக்கராய் மீண்டும் பிறப்பதே இல்லை. மதுரா நகரத்துக்கு ஏற்றம் 4 யுகத்திலேயும் பகவானோட சம்பந்தப்பட்டிருக்கிற இடம். இது வாமனமூர்த்தியினுடைய சித்தாசிரமமாக இருந்துதான் கிருத்தயுகத்தில். ஏஷபூர்வாசிரமோ ராமன் வால்மீகி ராமாயணத்தில் விஸ்வாமித்திரரே சொல்றார். வால்மீகி ராமாயணத்திலே சொல்லப்பட்டது சித்தாசிரமங்கிற பேர் வருது. அதப்போல் இந்த மதுரா நகரம் வாமனமூர்த்தியினுடைய ஆசிரமம் கிருத்தயுகத்திலே. அடுத்த திரேதாயுகத்தில் மதுங்கிற அரக்கனுடைய பிள்ளை லவணாசுரன். லவணாசுரன் படுத்தின பாடு தாங்காம ரிஷிகள்லாம் ராமன் வாழ்ந்த காலம் அவனிடத்துல போய் புகார் பண்றா. ராமன் தன் தம்பி சத்ருகனனை அனுப்பிச்சு வைக்கிறார். சத்ருகனன் வந்து தான் லவணாசுரனை முடிக்கிறான். செரிதவ செம்புகந்தன்னை சென்னு கொன்னு செடுமறையோ நுரிமீட்டு தவத்தோனின் நிறமணிப்பூன் அலையுங்கொண்டு லவணந்தன்னை தம்பியால் வானேத்தி. லவணாசுரனை முடித்து 12 ஆண்டுகள் சத்ருகனன் இருந்து தன் ராஜதானியா வச்சு மதுரையிலேருந்து ஆண்டிருக்கார். இது 2வது யுகத்தில். 3வது யுகம் துவாபர யுகம். கிருஷ்ண அவதாரமே மதுரா நகரத்தில் தான் நடந்திருக்கு. அப்போ மதுரேன்னு சொன்னாலே எப்போதும் பாபங்கள் தொலையும். ஏஷ நாராயண ஸ்ரீமான் க்ஷீரார்ணவ நிகேதனா நாகபர்யங்க முத்ஸ்ரஜ்யகி ஆகதோ மதுராம் புரீன். மதுரா நாம நகரி. மதுரா 2ஆ இருக்குது. மதுரா 2வது தாவம் இருக்குது. மதுரா 4வது தாவம் இருக்குது. மதுரான்னு பேர் இருக்குது, மதுரான்னு பேர் இருக்குது. இந்த க்ஷேத்திரத்தில் பெருமாள் கோவர்தனேசனாக எழுந்தருளி இருக்கிறார். எங்கே இருக்கார் எது கோவில்னு கேட்க வேண்டாம் இப்போ. ஏன்னா அப்படின்னு ஒரு கோவில் இல்லை, நிறைய கோவில்கள்லாம் இருக்குது. ஆனால் அந்த நாள் புஸ்தகத்திலேருந்து இந்த பேர் தான் சொல்லியிருக்கா. கோவர்தனேசன் பாலகிருஷ்ணன் கிழக்கு நோக்கி நின்ன திருக்கோலம் சத்யபாமா நாச்சியார் இந்திர தீர்த்தம் கோவர்தன தீர்த்தம் யமுனா நதி கோவர்தன விமானம். இப்போ யமுனேன்னு சொன்னேன்னு இல்லையோ, இந்த ஊருக்கெல்லாம் என்ன பேர் சொல்லியிருக்கா, ஏன் பெயர் காரணம்? முதல்ல இந்த மொத்த பூமிக்கும் விரஜபூமின்னு பேர். விரஜான்னு விரஜபூமி. 84 குரோஷ் பரிக்கிரமான்னு சொல்லுவா. 84 குரோஷுங்கிறது 84 குரோஷம், 168 மைல். அது மொத்தம்தான் விரஜபூமி. விரஜானா விரஜத்தின்னு அர்த்தம். பெருமான் தன் திருவடி பட அந்த எல்லா இடத்துலையும் ஓலாத்திருக்கான். கானகம்பாடி உலாவி உலாவின்னு பாசம். அந்த விரஜபூமியில் நடு நாயகமாய் யமுனையாறு ஓடுகிறாள். யச்சதீதி யமுனா, அதில் நீராடுறவாளுக்கு யச்சதி தைரியத்தை கொடுப்பலாம். யமயதி இது யமுனா உபரமதே நிவர்த்ததே பாப்பேபியா இது யமுனா. நம்ம தீர்த்தமாடுறவாளுடைய பாப்பத்திலேருந்து நமக்கு ஓய்வு கொடுத்துருவலாம். இனிமேல் நமக்கு பாப்பமே அண்டாதான். யச்சதி விரம கங்காயாம், கங்கையில் சென்று விராமத்தை அடைகிறாள் யமுனா. யமனுடைய கூட பிறந்தவள் தான் யமுனா. சூரிய பகவானுக்கு புத்திரி. காலிந்தி காந்திகாரி. வேதாந்த தேசிகன் சாதிக்கிறார், காளிந்தி காந்திகாரி கலையது வபுஷா காளிமா கைட்டபாரேகனுட்டு. யமுனையாற்றங்கரையில் இருக்கும் மதுரை. யமுனக்கரையில் நிறைய சேவிச்சுக்க வேண்டிய இடங்கள். கண்ணன் ராசக்கிரீட பண்ணின இடம் அதுதான். வசுதேவர் தன் தலையில் தூக்கி வைத்து கொண்டு இக்கரையிலேருந்து அக்கறை கொண்டு போய் விட்டாரோ இல்லையோ, அந்த கட்டத்துக்கு சம்யமன தீர்த்தம் நாகதீர்த்தம்னு பேர். அது யமுனக்கரையில் தான் இருக்குது. ராம்காட், பலராமன் யமுனையை பிடிச்சு இழுத்தது அவ்விடத்துல தான் இருக்குது. இனி வடமதுரையில் சேவிக்க வேண்டிய முக்கியமான இடம். ஆழ்வார்களிலே நம்மாழ்வார், குலசேகர ஆழ்வார், பெரியாழ்வார், ஆண்டாள், திருமங்கியாழ்வார், தொண்டரடிப்புடியாழ்வார் 6 ஆழ்வார்களும் மதுரையை பல்லாண்டு பாடி உள்ளனர். மதுரா என்னால் மதன ஆதார பூமி, அதாவது கடைவதற்கு ஆதாரமாக இருந்தது. பிருத்து மகாராஜான்னு ஒருத்தன், அவன் பூமியில் இடத்துலேருந்து எல்லா சொத்தையும் கடைஞ்சு எடுத்தானான். அவன் கடையறத்துக்கு ஆதாரமாக இருந்த பூமி மதுரா. அதனாலே முக்கியமான இடங்கள் சேவிக்க வேண்டியது அக்ரூர காட். கண்ணனை போய் அக்ரூரர் அழைச்சின்னு வந்தாரோ இல்லையோ, அந்த காட் எந்த இடத்துல ஏடினாருங்கிற இடம் முக்கியம்.
கிருஷ்ண ஜன்மபூமி பெரிய சிறைச்சாலைக்குள்ள கண்ணன் அவதரித்த ஒரு மேடை. அந்த மேடையில் நின்றுட்டே இருக்கலாம், நிற்க விடமாட்டார் ரொம்ப நாள். கொஞ்ச நாள் நிற்கிறதுக்குள்ள அழாதவா இருக்க முடியாது. எப்பேற்பட்டவர் எங்கே வந்து பிறந்திருக்கார், ஒரு கல்கண்டு கொடுத்து குழந்தை பிறந்தார்னு சந்தோஷமாக சொல்லிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கா? ஒன்றுமில்லாத குழந்தைகளை நாம பெற்றுட்டு படுத்துகிற பாடு தாங்கலை. இது இவ்வளவு. ஆனால் மகனொருவருக்கல்லாத மாமேனி வண்ணன் ராத்திரி பொழுதில் பிறந்தார், அஷ்டமி தீதியில் சொல்லவே முடியாது. சொன்னால் கம்சன் வந்து தூக்கின் பட மாட்டானா. கடைசியில் ஒருத்தி மகனாய் பிறந்தவர் அன்னைக்கு ராத்திரியே புறப்பட்டு கோகுலத்துக்கு ஏகினார். அந்த இடம் முக்கியமாக சேவிக்கணும். பக்கத்தில் கேசவஜி மந்திர், இந்த அதாவது வசுதேவரும் தேவகியும் சேவிச்ச பெருமாளே அங்கே இருக்கார். அவர்களுக்கு முன்னாடி இருக்கிறவர் கேசவ பெருமாள். கேசவஜி மந்திர், போத்ரா குண்டம், அவளை சிறை வச்சிருந்த இடத்துக்கு பக்கத்தில் இருக்க ஒரு குளம். சிறைச்சாலையில் இருக்கிறச்ச கூட கைதிகளாக தங்கள் புடவை துணிமணி எல்லாத்தையும் போய் தோச்சுன்ற இடம் அதுதானோ. அந்த இடம் போத்ரா குண்டம். ரங்கபூமி, கண்ணன் திரும்பி வந்து கம்சனோடே மல்ல யுத்தம் பண்ணானோ இல்லையோ, அந்த ரங்கபூமி கம்சட்டிலா இருக்கு. ஆதிவராகருக்கு சன்னதி, துவாரகாதீசனுடைய சன்னதி. விஸ்ராம் காட் ஆதி வராக க்ஷேத்திரம். வராக பெருமான் ஹிரண்யாட்சன் அழிச்சுட்டு இங்கு தான் ஓய்வெடுத்திருக்கிறார். துருவட்டீலா, தாளவனம், குமுதவளம் இத்தோட சேர்ந்திருக்கிற மதுரா நகரம். மதுவனம், குமுதவனம், தாளவனம், மொத்தம் 12 வனம் இருக்கு. பிருந்தாவனம்னு சொல்கிறோமே, இங்கே ஒரு வனம், அங்கே ஒரு வனம், அங்கே ஒரு வனம், எங்கே போனால் கிட்டத்தட்ட ஒரு 110 120 இடம் இருக்குது. நீங்கள் கோகுலம் பிருந்தாவனம் போனால் 7 நாளான்னு தங்கணும். இப்போ எல்லாரும் 1.5 நாள் தான் தங்குறோம். யமுனையில் தீர்த்தமாடுவா, கிருஷ்ணகா ஜென்மபூமி சேவிப்பா, காளிய தமன் சேவிப்பா, ராசக்கிரீட மண்டலம் சேவிப்பா, திரும்பி வந்துடுவா. அது மட்டும் இல்லை, எத்தனையோ இடம் இருக்குது. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு இடத்துக்கு போகணும். ஒரு நாள் மதுரா, ஒரு நாள் கோகுலம், ஒரு நாள் நந்தகிராமம், ஒரு நாள் காமியவனம், ஒரு நாள் பர்சானா, ஒரு நாள் கோவர்தனம், இப்படி போயிட்டு கடைசி நாள் பிருந்தாவன். 7 நாள் 7 இடத்துக்கு வச்சோம்னா கார்த்தால் ஏதானும் துளி சாப்பிட்டுட்டோ கையில் எடுத்துட்டோ 6 6:15 மணிக்கு கிளம்பிட்டோம்னா ராத்திரி 7 மணிக்கு தான் வரணும். வந்தால் படுத்துனுடலாம். அந்த அளவு சுற்றுன்னு சுற்றிட்டு வந்தோம்னா தான் இத்தனை இடத்தையும் சேவிக்க முடியும். அதுக்குன்னு இருக்கிற புத்தகங்களையும் வச்சுட்டு மெதுவாக என்ன இடம் இது, பாகவதத்தில் எங்கே இருக்குது, பாசுரத்தில் எங்கே இருக்குது தெரிஞ்சுட்டு போய் சேவிச்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்த க்ஷேத்திரம். அப்போ வடமதுரையிலே கண்ணன் பிறந்தான். மதுரான்னு சொல்லுவதே ஏற்றம். யாதவர்களுக்கு தலைநகரமாக இருந்த பூமி. ஆழ்வார்கள் பல பேரும் பாடின ஊர். மாயன